Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல்லைக்கான தட்டிருங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. சிவகாசி அப்படிங்கிற ஊரில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. சிவகாசியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது விஜயகுமாரி அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்த காலம், அதாவது 2000 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பெரிய பிரச்சனைகளில் இவங்க மாட்டி அதிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சம்பவம் மூலியமாக பார்க்க முடியும். வாங்க உள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் வீடியோவுடைய எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும், அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வாங்க உள்ளே போயிடலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 காலகட்டத்தில் நம்மளுடைய விஜயகுமாரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைகள், 2 ஆண் பசங்க, ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பெண் குழந்தைக்கு கிட்டத்தட்ட 7 வயதாகுதுங்க. மற்ற மாதிரி குழந்தைகள் 2 பேருக்குமே 10, 12 வயசு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுடைய ஊரில் அவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம், அதாவது என்ன அப்படின்னா அமானுஷமான இடம்லாம் கிடையாதுங்க. சுற்றி முற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்களுடைய வீடும் அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜயகுமாரி அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு சின்ன ஜாப் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் காலையில் 6 மணினா வேலைக்கு போயிடுவார். 3 குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பிட்டு இவங்க ஃப்ரீயாக தாங்க இருப்பாங்க வீட்டில். அந்த டைமை நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மில்லில் வேலையும் பார்க்குறாங்க. அப்படி மில்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன மில்லு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லலை. வேறையும் சில நபர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஊரை சேர்ந்தவங்களும் சரி, பக்கத்து ஊரை சேர்ந்தவங்களும் சரி அந்த மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. புதுசாக ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வேலைக்கு வர்றாங்க. அந்த பெண்ணுடைய பேர் வளர்மதி அப்படின்னு சொல்லப்படுது. ஏகதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜயகுமாரியுடைய வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வயசுக்கு தாங்க அவங்க இளப்பமா இருக்கிறாங்க. அதாவது சின்ன பொண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண் விஜயகுமாரியை பார்த்த உடனே தன்னுடைய சொந்த அக்கா கிட்ட எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஒரு அக்கா கிடைச்சிட்டாங்கிற மாதிரி அவங்க பழகுறாங்க. ஏமா இந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப அன்போட இருக்கிற அப்படிங்கிறது மாதிரி விஜயகுமாரியும் கேட்குறாங்க. இல்லை, எங்க இறந்து போன அக்காவை பார்க்கறது மாதிரியே இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு, அதனால உங்களை நான் அக்கான்னு கூப்பிட்டுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வளர்மதி அப்படிங்கிற அந்த பெண்ணும் சொல்றாங்க. நம்மளுடைய விஜயகுமாரியும் சரி உன் இஷ்டத்துக்கு நீ கூப்பிட்டுக்கம்மா அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களும் சராசரி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் ரொம்பவே அழகா போகுதுங்க. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயகுமாரியும் சரி இந்த வளர்மதியும் சரி 2 பேருமே ரொம்ப நெருங்கிய ஒரு இந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில இருந்து ஏதாவது சாதனம் அதாவது சாப்பிட்றது கொண்டு போனாங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்களும் கொண்டு கொடுக்கறதும், இந்த மாதிரி 2 பேருமே சகஜமா பழகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் இந்த வளர்மதி அப்படிங்கிற அந்த பெண் வேலைக்கே வரலைங்க.
ஏன்டா இந்த பொண்ணு வேலைக்கே வரல, 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய விஜயகுமாரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு போகும்போது ஒரு 8 அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அதே மாதிரி சைக்கிள்ல தாங்க போவாங்க. நம்மளுடைய விஜயகுமாரிக்கு நன்றாகவே சைக்கிள் ஓட்ட தெரியும், அதனால சைக்கிள்ல தான் போவாங்க வருவாங்க. அப்படிதாங்க சைக்கிள் எடுத்துட்டு அந்த மில்லுல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மில்லுக்கும் இவங்களுடைய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. இவங்க சைக்கிள்ல போயிட்டு சைக்கிள்ல வர்றதுதான் அது ஒரு பார்ட் டைம் ஜாப்பா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சாயந்தர நேரம் ஒரு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த குழந்தைகள் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போன குழந்தைகள், அதை கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது சரி நம்மளுடைய அந்த தோழி, அதாவது தங்கைன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய வீடு அங்கே தானே இருக்குது, எட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரம் தாங்க போகணும். அவங்களும் சைக்கிள்ல உள்ள போயிடுறாங்க. அது ஒரு சின்ன தெரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த தெருக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமான ஆள் கூட்டமா இருக்குது. என்னடா இது, இந்த பொண்ணு வீட்டுல திடீர்னு இவ்வளவு ஆள் கூடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே நம்மளுடைய விஜயகுமாரி என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமாட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவங்க வீட்டு வாசல்ல ஏறும்போதே அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி சொல்றாங்க, ஏமா எங்கம்மா போற, அந்த பிள்ளைக்கு தான் பேய் பிடிச்சி போய் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த வாக்கை கேட்ட உடனே நம்மளுடைய விஜயகுமாரிக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பேய் பயம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பயங்கரமான பயப்படக்கூடிய ஒரு நபர்னு கூட சொல்லலாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே தன்னுடைய அந்த தங்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வளர்மதியை கூட பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லைங்க. விருட்டுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துக்கிட்டு அவளை பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வேலைக்கு வந்தா அப்படின்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி கேட்பாளே, ஏன் என்ன வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால நம்ம எதுக்கும் வந்துட்டோம், உள்ள போயிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய விஜயகுமாரி உள்ளேயும் போறாங்க. அப்படி உள்ள போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பயங்கரமா ஆடிக்கிட்டு இருப்பாங்களே, இந்த பேய் பிடிச்சி ஆடுவாங்க இல்லையா, அப்படி ஆடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க பேய் ஓட்டக்கூடிய சடங்குகளும் நடந்துகிட்டு இருக்குது. அங்க ஒரு மாந்திரிகர் உட்கார்ந்து இருந்து இந்த மாதிரி பேய் ஓட்டக்கூடிய சடங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு தாங்க நம்மளுடைய விஜயகுமாரி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது வளர்மதி இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே மல்லாக்கு அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததை பாக்குறாங்க, ஐயோ நம்மளுடைய தங்கை மாதிரி இல்லையா, ஓடி போய் அந்த பெண்ணை வந்து அப்படி மடியில தாங்குறாங்க. தாங்கும்போது வளர்மதியுடைய உடம்புல இருந்து அந்த ஆன்மா வெளியே போனதுனாலதான் அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. அதை அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் சொல்றாரு, கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் தெளிக்கப்பட்டு அதன் பிறகு வளர்மதி தன்னுடைய சுய நினைவுக்கு வர்றாங்க. வந்த உடனே நம்மளுடைய விஜயகுமாரியை பார்த்துட்டு அக்கா அக்கான்னு சொல்லி பயங்கர பாசத்தோட கட்டி பிடிக்கிறாங்க. என்னமாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல விஜயகுமாரி கேட்கும்போது, எனக்கு என்னாச்சுன்னே தெரியலக்கா, ஏதோ பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த நிலைமையை எடுத்து சொல்றாங்க. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கிளியர் ஆகிடும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க வளர்மதியை. அப்படி வளர்மதி பேச மாட்டுறாங்க. அதுக்கு பிறகு பேச்சு வரல, இவ ஏன் பேசாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல உலுப்பி பார்க்குறாங்க. வளர்மதி மறுபடியும் சுய நினைவு இழந்துருதுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாந்திரிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி கொஞ்சம் தண்ணீர் தெளிக்கலாம், தண்ணீர் தெளிச்சா எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்னெல்லாமோ பூஜை பண்ணி தண்ணீர் தெளிக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல வளர்மதி எந்திக்கலைங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வளர்மதி எந்திக்காத உடனே அந்த மாந்திரிகர் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, உடம்பு ஜில்லுன்னு ஆகுது, சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. வேகமாக ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருந்து அந்த பெண்ணையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன விஜயகுமாரி அங்கே போன உடனே அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கான அந்த சாயங்கால வேலை டிஃபன்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு அவங்களும் அந்த வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணினா வீட்டுக்கு வந்துடுவாருங்க. அதே மாதிரி அவரும் வந்துடுறாரு. வந்த பிறகு இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்குது, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல, இந்த மாதிரி மாந்திரிகம் செய்து பேயெல்லாம் விரட்டி இருக்கிறாங்க. ஆன பிறகும் அந்த பெண் மயக்கம் போட்டு கீழே விழுந்தா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு ஹஸ்பண்ட் சரிம்மா எனக்கு சாப்பாடை போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 மணி இருக்குங்க. இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு தனி பெட்ரூம் வச்சிருக்காங்க, இந்த 2 குழந்தைகள். அதன் பிறகு பெண் குழந்தை அப்படின்னு நான் சொன்னேன், அதாவது இவங்களுக்கு 2 மகன் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. 2 மகனுக்கும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த மகள் மற்றும் நம்மளுடைய விஜயகுமாரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் தாங்க ஒரு ரூம்ல தூங்குவாங்க. அப்படி இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் அந்த வீட்டில் நடக்குது. என்ன அப்படின்னா, அக்கா அக்கா
அக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமானுஷ்ய குரல் வந்து அவங்க வீட்டுக்குள்ள எதிரொலி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இது யாருடா நம்மளா இந்த நேரத்தில் வந்து அக்கான்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாக அந்த தூக்கத்திலேருந்து முழிச்சு அந்த கட்டிலேருந்து இறங்கி அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய வீட்டு ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாலில் வந்து ஒரு 0 வால்ட் பல்ப் லைட் தான் இருந்துட்டு இருக்கும். அந்த லைட் வெளிச்சம் தான். அதே மாதிரி ரூம்லேயும் அதே மாதிரி ஒரு லைட் தான் வச்சுருக்குறாங்க. அந்த வெளிச்சத்தில் தாங்க அப்படியே பார்க்குறாங்க, யார் கத்துறது, வீட்டுக்கு வெளியில் யாராவது நிற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுடைய அந்த ஜன்னல் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெள்ளை கலர்ல சாரி கட்டின, அதாவது கருப்பு கலர்ல இந்த பிளவுஸ் போட்டிருக்கிறாங்க, வெள்ளை கலர்ல சாரி கட்டி இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண் வந்து வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. இவங்களுடைய வீடு அமையப்பட்டிருக்கிறது தெருவில் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய தெரு, ஆட்டோ வண்டி எல்லாம் போகக்கூடிய அளவில் ஒரு ரோடு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது யாரு புதுசா இருக்குது, ஆனால் அந்த பெண் பேசவே இல்லை, அப்படி நின்றுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்கள பார்த்து நிற்கல, ரோட்டை பார்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி வேற யாரா இருக்கும், அப்படி டோரை லாக் பண்றாங்க. அதாவது ஜன்னல் டோரை லாக் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த சோபா செட், அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன சோபா செட் இருக்குது, அந்த சோபா செட்டு பக்கம் வரும்போது மறுபடியும் சத்தம் கேட்குதுங்க. அக்கா 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 அப்படின்னு சொல்லி ஒரு 3 ட்ரிப். அந்த சத்தம் வீட்டுடைய வெளிப்பக்கத்துல இருந்தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஒருவேளை அந்த வெளியே நிற்கக்கூடிய பெண் தான் இந்த மாதிரி கூப்பிடுறாங்களோ, இந்த பெண் எங்க உள்ளவா, எதுக்கு இங்க வந்து நிக்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வந்து இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளி சைடு இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணிட்டு டோரையும் ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. ஒரு ஆள் நின்னதுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லை. அந்த இடமே வெறிச்சோடி போயிருக்கு. என்னடா இது, இப்போ தானே பார்த்தேன், அதன் பிறகு இப்போ திறந்து பார்த்தேன், ஆளை காணலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய விஜயகுமாரியும் என்ன பண்ணுறாங்க, டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே வந்து படுக்கிறாங்க. அப்படி படுத்து கிடக்கும்போது அடுத்தது ஒரு சத்தம் வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு கிச்சனில் யாரோ எதையோ போட்டு உருட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தங்க. இது என்னடா வித்தியாசமாட்டு, ஒரு தடவை கூட இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளாடி சத்தம் வந்தது கிடையாது, இது எங்கே இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிச்சனை நோக்கி நடக்கும்போது இந்த தடவை ஹஸ்பண்ட் வந்து முழிச்சிடுறாங்க. ஏமா எங்கம்மா போகிற அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்குது, எலியோ பூனையோ என்னன்னு தெரியல, ஒருவேளை ஏதாவது வந்திருந்தா இந்த மாதிரி உருட்டிடும், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே லைட்டை போட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல இவங்களும் லைட் ஆன் பண்ணுறாங்க. அதாவது ஹால் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படியே இருக்குது. என்ன ஒரு சத்தம் கூட வரல. அதுக்கப்புறம் அந்த லைட்டு போட்ட பிறகு எந்த சத்தமுமே வரல. இது எங்கேருந்து வந்துச்சு இந்த சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி தூக்கத்தில் தான் எழும்பி கேட்டிருக்கிறாரு. அவரும் அப்படியே படுத்துடுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டில் படுக்கிறாங்க. அவர் வந்து எப்பவுமே கட்டில் பக்கத்தில் கீழே வந்து ஒரு பாயை போட்டு அதில் தாங்க படுத்துருப்பாரு. அவர் கேட்கவே இல்லை. 2வது ட்ரிப்பு இவங்க வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த பிறகு கேட்கவே இல்லை. அப்போ அவர் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய விஜயகுமாரியும் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தாங்க போயிருக்கும். நம்ம விஜயகுமாரிக்கு தூக்கமே வரல அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்துக்கு இன்னி ஒரு சத்தம் வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அழுகை குரலை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த சத்தம் வந்து அவங்களுக்கு மைண்ட் அளவில் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. ரொம்பவே இந்த காதெல்லாம் அடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு வீன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. இவங்களால காதை கையை வச்சு அந்த விரலை வச்சு அப்படியே அடைச்சி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி அந்த சத்தம் அவங்களுக்கு உள்ளே வருதுங்க. பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. என்னதோ ஒன்று அமானுஷ்யமாக நடந்துகிட்டு இருக்குது, எப்படி ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறது, அவர் வேற காலையில் வேலைக்கு போகணுமே, ஏன்னா அவர் 6 மணிக்கு வேலைக்கு போகணும், அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் எந்திக்கிறாங்க. நம்மளுடைய விஜயகுமாரி மெல்லமாக அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தடவை லைட்டை போடவே இல்லை. 0 வால்ட் பல்ப் லைட் வெளிச்சத்தில் இந்த பெண், அதாவது நம்மளுடைய விஜயகுமாரி மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறாங்க அந்த ஹாலுக்குள்ளாடி. அப்படி அந்த ஹாலுக்குள்ளே அவங்க அடி எடுத்து வைக்க ஆரம்பித்த நேரத்தில் இருந்து இன்னொரு சம்பவம் இவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த முதுகு பகுதியில் யாரோ குளிர்ந்த காற்றை வந்து ஊதுனா எப்படி இருக்கும், நம்ம முதுகில் அப்படியே அப்படின்னு சொல்லி ஊதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ பின்னால் ஊதிக்கிட்டே இவங்க பின்னால் நடக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது இவங்களுடைய கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அந்த பின்னால் நடக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் பின்னால் யாரோ மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத
அப்படிங்கிறத நம்மளுடைய விஜயகுமாரியால் உணர முடியுது. விஜயகுமாரி பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா விஜயகுமாரிக்கு பேயின்னு சொன்னாலே பயப்படக்கூடிய ஆள். ஆனால் இந்த இடத்துல அந்த அமானுஷ்யமான அந்த குளிர்ச்சி இவங்களை வந்து கொஞ்சம் பயமுறுத்துது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வால்ட் அந்த பல்பு வெளிச்சத்தில் இவங்க பார்த்த விஷயம் தாங்க அதிபயங்கரமானது. என்ன அப்படின்னா முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி யாரோ இந்த மாதிரி காற்று ஊதிட்டே வர்றாங்க இல்லையா, அது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய விஜயகுமாரி டக்குன்னு திரும்புறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதுகுக்கு பின்னாடி யாரோ இந்த மாதிரி கூலான அந்த காற்றை ஊத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூலான காற்று மேலே படப்பட இவங்களுடைய உடம்பு பயங்கரமாக சிலிர்க்க ஆரம்பிக்குது. கை கால் நரம்புகள் இழுக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் என்ன ஆச்சுது அப்படின்னா இவங்க மெல்லமாக தாங்க திரும்பி இருக்கிறாங்க. அதாவது ஹாலை பார்த்து திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும்போது ஹாலில் ஒரு மூளை பகுதி, அதாவது ஒரு கார்னர் பகுதியில் ஒரு பெண்ணுடைய உருவங்க. அது கருன்னு அந்த முடியை விரித்து போட்டுக்கிட்டு அப்படி நிற்கிறத பார்த்த உடனே இவங்களுடைய கை காலெல்லாம் அப்படி வெட்ட ஆரம்பிக்குது. கிட்டுன்னு இப்படி ஆட ஆரம்பிக்குது. அப்படி அந்த இடத்துல கத்ததுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சத்தம் வெளியே வரல. அந்த இடத்திலே புரண்டடித்து கீழே விழுந்துடுறாங்க நம்மளுடைய விஜயகுமாரி வந்து அதன் பிறகு கண் முழிக்கிறது எப்போ அப்படின்னா விடிய காலையில் பாத்ரூம் போகிறதுக்காக ஹஸ்பண்ட் 5 மணிக்கு எந்திப்பார். 6 மணிக்கு அவருக்கு வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகணும். அதுக்காக இவர் 5 மணிக்கே எந்திப்பார். அப்படி 5 மணிக்கு எந்திரிச்சு வரக்கூடிய நபர் தாங்க இந்த லைட்டை போட்டு பார்க்கும்போது கீழே இந்த பெண், அதாவது விஜயகுமாரி கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு எழுப்பி பார்க்குறாரு. எலும்பல தண்ணீர் தெளிக்கப்பட்டு அதன் பிறகு தாங்க முழிக்கிறாங்க. தனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அப்படி ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை போய் நீ பார்த்துட்டு வந்த, அதாவது பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை வேற பார்த்துட்டு வந்த, அதனால கூட உனக்கு இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி உனக்குள்ள மனசுக்குள்ளாடி அப்படி தோணுதா இருக்கும், நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் சொல்லி மனசை தேர்த்தி விடுறாரு. சரிமா போய் சோற வைக்கக்கூடிய வழியை பாரு, சாப்பாடு டிஃபன் கேரியர்ல கட்டி தாங்க கொடுத்து அனுப்பணும், அந்த மாதிரி நீங்க கட்டணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் எடுத்து சொல்லி அந்த இடத்துல நம்மளுடைய விஜயகுமாரியை கிச்சன் வேலையை பார்க்க வச்சுக்கிட்டு இவர் எப்பவும் சரி வெளியில போகும்போது, அதாவது இந்த பாத்ரூமுக்காக வெளியில அந்த உடைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போவாங்களாம். அப்படி அந்த உடைக்காட்டுக்கு போறதுக்காக போகும்போது ஃப்ரெண்டு வாசலை வந்து வெளிப்பக்கமா அந்த தாள் இட்டுட்டு போறது வழக்கங்க. பூட்டு போட மாட்டாரு, தாள் மட்டும் போட்டு போவாரு. அவர் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது பால் பாக்கெட்டோட அந்த கதவையும் ஓப்பன் பண்ணுறது வழக்கங்க. ஆனால் இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே இருந்திருக்குது அந்த காலகட்டத்திலையும். ஆனால் இவங்க வீட்டில் எப்போவுமே காலையில் எழும்பி அவர் வந்த உடனே டீ கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து எப்போவுமே வச்சுருப்பாங்க. அந்த பாலை எடுத்துக்கிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வெளியே போயிட்டாரு. அப்படி டீ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிச்சனில் மணி காலையில் ஒரு 5:15 இருக்குங்க. இந்த 5:15 மணிக்கு திடீர்னு ஒரு சம்பவங்க. என்ன அப்படின்னா கிச்சன்லேருந்து பார்த்தா ஹால் தெரியாது. ஆனால் ஹாலில் இருக்கக்கூடிய கதவு திறக்கக்கூடிய சத்தம் வந்து நம்மளுடைய விஜயகுமாரிக்கு நன்றாகவே கேட்கும். அதே மாதிரி தான் இந்த தடவை அந்த மாதிரி கதவு திறக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்ட உடனே என்ன ஹஸ்பண்ட் போன உடனே ரிட்டன் வந்துட்டாரா, இல்லை வெளியில் போகாமல் வந்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த ஹாலில் இருந்து எந்த சத்தமும் வரவே இல்லைங்க. அப்படி அந்த ஹாலில் இருந்து சத்தம் வராத உடனே ஒருவேளை அவர் அங்கே ஏதாவது பண்ணிட்டு இருப்பார், பல்லு தேய்ச்சிட்டு இருக்கலாம், ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம், சரி நம்ம அந்த டீயை எடுத்து கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிளாஸ், நான் சொன்னேன் இல்லையா அந்த 1/4 லிட்டர் பால் வச்சுருப்பாங்கன்னு, அது அவருக்கு டீ போடுறதுக்கு தான். அப்படி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக டீயை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாலில் இருக்கக்கூடிய மேசையில் கொண்டு வைக்கிறாங்க. அப்படி மேசையில் வைக்கும்போது ஆல்ரெடி அந்த ஃப்ரண்ட் கதவு இருக்குது பார்த்தீங்களா, வாசல் கதவு, அது திறந்த மேனிக்கு தாங்க இருந்திருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டு சரி நீங்கள் டீயை குடிச்சிருங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் கிச்சன் வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்படி கிச்சன் வேலையை பார்க்க போனவங்க திடீர்னு மறுபடியும் கதவு வந்து திறக்கக்கூடிய சத்தம் மறுபடியும் கேட்குதுங்க. என்னடா இது மறுபடியும் இந்த சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பார்க்கும்போதும் அந்த கதவு ஓப்பனில் தாங்க இருக்குது. சரி வெளியே இருந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாசலை விட்டு எட்டியும் பார்க்குறாங்க. அங்கே அவர் இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நோட் பண்ணுறாங்க. எப்பவும் சரி அவர் வந்துட்டாருன்னா செருப்பு அங்கே இருக்குங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த செருப்பு இல்லைங்க. என்னடா செருப்பு இல்லை, கதவு திறந்துருக்குது, கதவை பூட்டிட்டு தானே போவார், ஏன் கதவை திறந்து போட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறாங்க. காற்று அடிச்சதுனால கதவு அங்கே இங்கே இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்கே இந்த விஷயங்களை அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு அலுமினிய பானை கீழே விழுந்து படார்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க.
என்னடா இது கிச்சன்ல சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுடைய கதவை வந்து இவங்க லாக்கே பண்ணல. வேகமா என்ன பண்றாங்க அப்படின்னா கிச்சனுக்கு ஓடுறாங்க. கிச்சன்ல ஓடி போய் பார்க்கும்போது ஒரு அலுமினிய பானைங்க அது கீழே விழுந்து அது உருண்டுகிட்டே இருக்குது. இது எப்படா கீழே விழுந்தது? கிச்சனில் ஆல்ரெடி வாசலே கிடையாது, காற்று வர்றதுக்கு ஜன்னல் இல்லை, மேலே மட்டும்தாங்க 2-3 அந்த கிராலி மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சின்னதாக இருக்கும், அது மட்டும்தான் இருக்குது. அந்த வழியே இந்த இவ்வளோ தூரம் காற்றடிக்காது, ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்குது, பெரிய வீடு, 2 ஸ்டெப்பில் வீடு இருக்குது. அதனால் காற்று உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதான். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த அலுமினிய பானை, அதுவும் கீழே இருந்த பானை, அந்த ஸ்லாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிச்சன் ஸ்லாப்பு, அந்த ஸ்லாப்பில் இருந்த அந்த பானை எப்படி கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தாங்க அந்த பானையை எடுத்து வைக்கிறாங்க. அப்படி பானை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க எட்டி ஹாலை பார்க்குறாங்க. அப்படி ஹாலை பார்க்கும்போது இந்த தடவை கதவு திறந்தானே வச்சுட்டு போனாங்க, இப்போ கதவு மூடி இருக்குங்க. என்னடா இது கதவு மூடி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டேபிள் மேலே ஒரு ஃபுல் கிளாஸில் வந்து டீ வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டீ ஃபுல்லாகவே குடிச்சிருக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதான் நம்மளுடைய விஜயகுமார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக போய் அந்த இடத்துல பார்க்குறாங்க, டீயை குடிச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய ஹஸ்பண்டு தான் நம்மக்கிட்ட ஏதோ விளையாட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நேற்றுக்கு நைட்டு இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, இதை சொன்னாங்க இல்லையா, அதனால நம்மளை பயமுறுத்துறதுக்காக ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜயகுமார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லைட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு 0 வால்ட் பல்பை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு துடப்பக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. மறுபடியும் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவார், நமக்கு அடி கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல, அதாவது கிச்சனில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த கிச்சன் டோர் பக்கத்தில் இருந்து. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பந்தாங்க அவர் உள்ளே வர்றாரு. அதாவது டோரை திறந்துக்கிட்டு கையில் அவர் 1/2 லிட்டர் பாலோட வர 2 1/4 லிட்டர் பால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த பாலோட உள்ளே வர்றாருங்க. அப்படி உள்ளே வந்தவரை டக்குன்னு ஓடி போய் அந்த துடப்பக்கட்டையால் ஒரு அடி கொடுக்குறாங்க. இந்த அடியை வாங்கினோன்னு ஏமா என்ன அடிக்கிற, இவனுக்கு பைத்தியமாக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் விளையாட்டு காட்டினீங்களா, அதுக்கு தான் இந்த அடி அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நான் இப்போந்தாம்மா வீட்டுக்குள்ளே வர்றேன், என்னம்மா நடக்குது, நேரம் வேற விடிஞ்சிருச்சு, நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கண்ணுக்கு அந்த நேரம் வந்து விடிஞ்சது மாதிரியே இல்லையாங்க. அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஃபுல்லாகவே அந்த வீடு வந்து இருட்டாகவே இருந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே ஹஸ்பண்டுக்கிட்ட எடுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் இதை பெருசாக நம்பலைங்க. ஏதோ உனக்கு நேற்றைக்கு அந்த பொண்ணை பார்த்து இருந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக ஹஸ்பண்டையும் பிள்ளைகளையும் கிளப்பி விட்டுறாங்க, வேலைக்கும் படிக்கிறதுக்கும். அவங்க போன பிறகு இவங்களுடைய அன்றாட வேலைக்கு இவங்களும் கிளம்பிடுறாங்க. இவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. 9-9:30 மணிக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியான அந்த டைமில் கிளம்பும்போது தன்னுடைய தோழி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வளர்மதி, அவங்க ஊருக்கிட்ட போயிடுறாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் அவங்களுடைய ஊர் இருக்குது. அந்த ஊருக்கிட்ட போயிடுறாங்க. ஊருக்கிட்ட போகும்போது ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸு உள்ளே வருதுங்க. இந்த ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பாடியை கொண்டு இறக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, வளர்மதி தாங்க. வளர்மதி இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறதே அந்த இடத்துக்கு தெரியல. அப்படியே அந்த இடத்துல திகைத்து போய் நின்றுட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் தானே அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நம்ம விஜயகுமாரியும் அங்கே இருந்தாங்க இல்லையா, இதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு பயங்கரமாக அழுகை வந்துடுது. சைக்கிளை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அன்னைக்கு அவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போகலைங்க. அந்த பெண்ணுடைய இறுதி சடங்கு நடக்கிறது வரைக்கும் அங்கே தாங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு அந்த பொண்ணை வந்து சுடுகாட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அவங்க ஃப்ரெஷ் அப் ஆயிடுறாங்க, வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க அதுக்கு முந்தின நாள் வந்து தூங்கலை இல்லையா, அதனால அவங்களுக்கு தூக்கம் கண் கட்டிடுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் லைட்டாக படுத்துடுறாங்க, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. பயங்கரமான தூக்கம்னு கூட சொல்லலாங்க. அந்த தூக்கத்தில் தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த வளர்மதி அப்படிங்கிற அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பவும் சரி அக்கான்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து அதாவது நம்ம அந்த கூட பிறந்தவங்க கூட அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்களா, அந்த மாதிரி இருக்குமா அந்த பெண் கூப்பிடும்போது. அப்படி கூப்பிட்டு பழகின அந்த பெண்ணுடைய குரல் இவங்க காதுக்கு கேட்குதுங்க. அதாவது பட்ட பகலில் நடக்குது. இந்த குரல் அவங்க காதில் கேட்க ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது வளர்மதி தான் வந்திருக்கிறா, அவள்கிட்ட நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்திலே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, கண் ஓப்பன் ஆகலைங்க. அந்த இமை மூடியே இருக்கவே இவங்க எந்திரிச்சாங்க இல்லையா, கீழே கொஞ்சம் தண்ணீர் கொட்டி கிடந்திருக்குங்க. அந்த தண்ணீர் கொட்டி கிடந்தது இவங்க பார்க்கவே இல்லை, காலை வச்சிடுறாங்க. ஆல்ரெடி அது டைல்ஸ் போட்டிருக்குது. சில்பாய் கரெக்டாக மண்டை போய் அந்த செவுத்துல போய் முட்டிடுதுங்க. அப்படி முட்டுனையில் இவங்களுக்கு பிளட்டே ப்ளீடிங் ஆகிருக்குது. அந்த நேரத்துக்கு பிளட் ப்ளீடிங் ஆனது வந்து பெருசாக தெரியலைங்க.
இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடிப்பட்டதுமே ஃபுல்லாக முழிச்சிடுறாங்க. இப்போ தான் கண்ணு முழிக்கிறாங்க. எப்படா நான் கட்டிலேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க கனவுல எந்திரிச்சு நடந்தது நேரில் எந்திரிச்சு நடந்தால் விழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுறாங்க. ஆனால் அந்த அக்கான்னு கூப்பிட்ட சத்தம் கேட்டுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த வீடுக்குள்ளெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த வளர்மதி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய குரல் நன்றாகவே தெரியும் இல்லையா, அதனால தாங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி தேடி பார்க்குறாங்க. அதன் பிறகுதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ வளர்மதி இறந்துட்டா, அவளை இப்போ தானே சுடுகாட்டில் வச்சுட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு படுத்தோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. ஐயோ இது என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் தன்னுடைய ஹஸ்பண்ட் வர்றது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்டும் ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி அவரும் வந்துடுறாரு. வந்த உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போச்சு, இந்த பெண் இறந்த விஷயம் எனக்கு காலையில் தான் தெரியும், அந்த பெண்ணுடைய இறுதி அந்த மரியாதை முடிகிறது வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி வந்து படுத்தேன், எனக்கு இந்த மாதிரி கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெத்தியில் எப்படி கையை வைக்கிறாங்க. அப்படி கையை வைக்கும்போது அது அப்படி ரெண்டாக பிளந்து இருக்குங்க. ஆனால் பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆன எந்த ஒரு அடையாளமும் இல்லைங்க. ஆனால் முதல்ல அவங்க கை வைக்கும்போது கையெல்லாம் பிளட்டாக இருந்திருக்குது. ஆனால் அதன் பிறகு கழுவின பிறகு அந்த பிளட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடம் வந்து பிளந்து இருக்கிற அந்த இதை பார்க்கும்போது 4 தையல் போடக்கூடிய அளவுக்கு அந்த இடம் ஓப்பன் ஆகிருக்குங்க. அதே மாதிரி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலும் போகிறாரு ஹஸ்பண்டு. கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அந்த அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தையெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. ஆனால் பிளட்டு வந்து அதில் ப்ளீடிங்கே ஆகலை அதன் பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த தலையில் அடிபட்டது பார்த்தீங்களா, அதில் இருந்து இவங்களுக்கு ஒரே தலைவலிங்க. தலையை வந்து நிமுக்கவோ வாங்கவோ முடியாது, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கமும் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹஸ்பண்டு அவர் சாப்பிட்டாரு, படுத்தாரு, தூங்கிட்டாரு. பிள்ளைகளும் அதே மாதிரி தூங்கிடுச்சு. இவங்களால தூங்கவே முடியலைங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 12:30 மணிக்கு பிறகு தாங்க அடுத்த சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ளாடி நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அக்கா 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 அப்படிங்கிற சத்தம் கேட்குதுங்க. இந்த முறை தெளிவாக கேட்குதுங்க. என்னடா இது தெளிவாக சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேக வேகமாக அந்த ரூமுடைய அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இருந்த மாதிரி தெரியலைங்க. லைட்டை போட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஆனால் சத்தம் அந்த 3 தடவை தாங்க கேட்டிருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து ஒரு 5 செகண்டு கூட ஆகலை, மறுபடியும் அக்கா அக்கா அக்காங்கிற அந்த சத்தம் கேட்குதுங்க. இது வளர்மதியுடைய சத்தம் தான் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்மதி ஒருவேளை பேயாகவே வந்திருந்தாலும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோட நம்மளுடைய விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டோரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து வளர்மதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம மனசுக்குள்ளே பயங்கரமான தைரியத்தை வர வச்சுட்டு தான் ஒரு பெண்ணால் இதை செய்ய முடியும். அந்த மாதிரி கூப்பிடும்போது அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் ஏக்கத்தோடு கூப்பிடக்கூடிய அந்த சத்தம் வருதுங்க. அரண்டு போயிடுறாங்க. இப்போந்தான் பயம் அவங்களுடைய உள் மனசுக்குள்ளே பயங்கரமாக தாக்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க அந்த டோர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்டுடைய கால் வந்து டோர் பக்கத்தில் இருக்கும். அதனால இந்த சத்தம் அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து ரிட்டன் ஆன உடனே இந்த இடத்துல இவங்க அதாவது நம்மளுடைய விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு காலை எடுத்து தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டுடைய காலில் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. தட்ட ஹஸ்பண்டு எந்திக்கவே இல்லைங்க. ரொம்பவே அப்படி அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவ்வளோ தட்டுறோம் எலும்பலி அப்படின்னு நினச்சி அவங்க பயந்துட்டு இருக்கவே டக்குன்னு இவங்களை யாரோ கட்டி பிடிக்கிறாங்க. யார் கட்டி பிடிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் யாரோ கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு அழுகை குரல் மட்டுங்க. ஒரு பெண் அழுதா எப்படி அழுகை குரல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழுகை குரல் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குங்க. இவங்களால பேசவே முடியல, சத்தம் போட முடியல. அந்த கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டி பிடிச்சிருக்கக்கூடிய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய கைகள் மெல்லமாக முதுகு பக்கம் வருதுங்க. அப்படியே இந்த கழுத்தை அப்படியே டைட் பண்ணுதுங்க. நம்மளுடைய விஜயகுமாரியுடைய 2 கண்களும் வெளியே வந்துடுது. அவங்க பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு தெரியலைங்க. கடைசியாக ஒரு வழியாக என்ன ஆகுது அப்படின்னா மயங்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்மளுடைய விஜயகுமாரியும் வந்துடுறாங்க. அப்படி விஜயகுமாரி கீழேயே விழுந்துடுறாங்க. கீழே விழும்போது ஹஸ்பண்டுடைய காலுக்கு மேலே விழுந்ததுனால அப்பந்தாங்க ஹஸ்பண்ட் எந்திக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது தன்னுடைய மனைவி மறுபடியும் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் தாங்க தண்ணியெல்லாம் தொளிச்சு அவங்களை எழுப்புறாங்க. எழுப்பின பிறகு தனக்கு நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. சரி ஒன்றும் இல்லைம்மா, நீ வருத்தப்படாத, நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் பக்கத்திலே படுத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 3:30 மணி ஆகுதுங்க. இந்த 3:30 மணி வரை
வரைக்கும் நம்மளுடைய விஜயகுமாரி தூங்கவே இல்லை. அதன் பிறகு தாங்க இந்த தூக்கம் வந்திருக்குது. அப்படியே கொஞ்சம் கண் அசந்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த ரூமுடைய அந்த டோரை வந்து யாரோ ஓப்பன் பண்ணக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. என்னடா ரூம் டோரை யாரடா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் படுத்திருந்த ஹஸ்பண்டை காணலைங்க. என்னடா இவர் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே பார்க்குறாங்க. கீழேயும் இல்லை. வேகமாக வெளியே வர்றாங்க. அதாவது ஹாலுக்கு வர்றாங்க. ஹாலுக்கு வரும்போது ஹஸ்பண்டு இந்த கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் இடையில ஒரு சின்ன செவுரு இருக்குங்க. அந்த சுவத்துக்கு கீழே படுத்து கிடக்குறாரு. அவருடைய கால்களை வந்து யாரோ மேலாப்பில் தூக்கி பிடிச்சிருக்கிறது மாதிரி தெரியுதுங்க. இதனடா காலை யாரடா மேலே தூக்கி பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு லைட்டை போடுறாங்க. அந்த கால் பொத்துன்னு கீழே விழுது. இவங்களுக்கு மறுபடியும் பயம் வந்துடுதுங்க. வேகமாக ஹஸ்பண்டை போய் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய மேசைக்கு மேலே கொஞ்சம் தண்ணீர் இருக்குங்க. அது சொம்பில் வச்சுருப்பாங்களாம். அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து தளிச்சு விடுறாங்க. அப்படி தண்ணீர் தளித்த உடனே அந்த இடத்துல அவரும் கண்முழிக்கிறாரு. நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிக்கிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதை தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இங்கே நடந்த சம்பவத்தை அப்போ அவங்க கண்ணுக்கு என்ன தென்பட்டதோ அதை அப்படியே அந்த இடத்துல விஜயகுமாரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. ஹஸ்பண்டும் பயந்துடுறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு இதுதான் முதல் தடவையாட்டு இந்த அனுபவம் நடக்குது. ஆல்ரெடி விஜயகுமாரி இந்த மாதிரி 2-3 பேய்கள்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் அதுக்கு பிறகு தூங்கவே இல்லைங்க. நல்ல பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. நாளைக்கு காலையில் எப்படியாவது ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் இது என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம அதை தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே தூங்கவே இல்லைங்க. விடிய காலையில் ஆன உடனே பசங்களை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க ஊருக்குள்ளாடியே ஒரு பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலை தேடி போயிருக்கிறாங்க. அந்த பூசாரி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த நள்ளிரவு நேரத்தில் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி அந்த பொண்ணை பற்றி எங்களுக்கு தெரியும், வாங்குது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ அங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்ட அந்த பூசாரியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 எலுமிச்சங்கனியை கையில் கொடுத்துட்றாங்க. குங்குமம் மற்றும் திருநூறை கையில் கொடுத்து இதை நைட்டில் போட்டுட்டு படுங்க. வீட்டில் வந்து அதாவது பத்திரகாளி அம்மனை வந்து அபிஷேகம் பண்ணின அந்த நீர் இருக்குது, அதை கொண்டு போங்க. வீடு ஃபுல்லாக மொத்தமாக தொளிச்சிருங்க. வீட்டுக்கு வெளியிலையும் தொளிச்சிருங்க. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பத்திரகாளி அம்மன் கோவில் பூசாரியும் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்களும் வீட்டுக்கும் வந்து சேர்றாங்க. அன்னைக்கு நைட்டும் சாப்பாடு முடிஞ்சு இவங்க தூக்கத்துக்கும் போகிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு பயங்கரமான மழைங்க. இந்த மழை, பயங்கரமான இடி, அதன் பிறகு மின்னல் வெளிச்சம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடமே ஒரு அமானுஷ்யமாக தாங்க அவங்களுக்கு காட்சி அளிக்குது. வீடு என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து நல்லா தூங்கக்கூடியவருங்க. அதனால அவர் படுத்த உடனே தூங்கிடுறாரு. ஆனால் விஜயகுமாரியால் தூங்கவே முடியலைங்க. என்ன அப்படின்னா இவங்களுடைய வீடு வந்து சீட்டால் அமைக்கப்பட்ட வீடுங்க. சீட்டுக்கு மேலே யாரோ தும் 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 தும்னு ஓடுறது மாதிரியான சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இது யார் ஓடுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் கண்ணை பிரிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்னு சொல்லலாம். நள்ளிரவு 1-1:30 மணிக்குங்க. இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் யாரோ அழக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. ஆல்ரெடி இவங்க கொண்டு அந்த தண்ணீர்லாம் தெளிச்சாங்க இல்லையா, அபிஷேக தண்ணீர். அது கூட மழை நன்றாக பெய்ததுனால அந்த அபிஷேக தண்ணீருடைய அந்த தன்மையெல்லாம் மாறி போயிருக்கும். அதனால வெளியில இந்த சத்தம் கேட்குது அப்படிங்கிற விஷயத்த விஜயகுமாரி புரிஞ்சுக்கிடுறாங்க. மறுபடியும் நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பயத்திலே அந்த எலுமிச்சங்கனியை வந்து கையிலேயே வச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதுங்க. அக்கா 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 அப்படின்னு 3 தடவை இப்போ வீட்டுக்கு வெளியில கேட்குதுங்க. அப்படி வீட்டுக்கு வெளியில கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது கூப்பிடுறாங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய விஜயகுமாரி தாங்க டோரை திறக்கிறாங்க. அதாவது ஜன்னல் டோரை திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது வெளியில வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டுடைய வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அந்த வெளிச்சம் மழை பெய்துக்கிட்டே இருக்குது. அந்த வெளிச்சத்துக்கு நேர கீழே முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா, கருப்பு கலரில் ப்ளவுஸ், வெள்ளை கலரில் சாரி கட்டியிருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு இவங்களுக்கு தெரியலைங்க. இது யார், இது நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே, அதாவது இப்போ வந்து இவங்களை பார்த்தே நிற்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த வீட்டை பார்த்தே நின்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல அந்த ரோட்டை பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க மறுபடியும். அப்படி டோரை ஓப்பன் பண்ணும்போது வரது கையில் அந்த எலுமிச்சங்கனியை வச்சுக்கிட்டு தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ண நேரத்தில் கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனி அப்படியே மிஸ் ஆகி அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே உருண்டு ஓடுதுங்க. அதாவது ரோட்டில் தண்ணி போயிட்டு இருக்குது, அதில் உருண்டு ஓடி அந்த தண்ணீர், மழை தண்ணீரில் அந்த எலுமிச்சங்கனி போயிருதுங்க. ஹஸ்பண்டுடைய தலைமாட்டில் தான் இப்போ ஒரு எலுமிச்சங்கனி மட்டும் இருக்குது. ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த அந்த கருப்பு ப்ளவுஸ் மற்றும் வெள்ளை சாரி கட்டின அந்த பெண்
சரட்டுன்னு, அதாவது ஒரு மின்னல் வெளிச்ச வேகத்தில் இவங்க வீட்டுக்குள்ள சரட்டுன்னு வந்துடுறாங்க. இதை பார்த்து மல்லா கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. இவங்க கத்தின சத்தம் கேட்டு ஹஸ்பண்டு எந்திரிச்சு வர்றாரு. அவர் வந்தவர், என்னடி ஏண்டி மறுபடியும் என்னடி பண்ணி தொலைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல மறுபடியும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏடி இப்போந்தானே நம்ம போய் கோயிலில் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கு பிறகு நீ எதுக்குமா எந்திரிச்சு போன அப்படின்னு சொல்லி திட்டவே ஆரம்பிச்சிடுறாருங்க. கதவை லாக் பண்ணிடுறாங்க. மறுநாள் வரைக்கும் இவங்க தூங்கவே இல்லை. இவங்களுக்கு தூக்கமே வரல 2 பேருக்குமே. கடைசியாக ஒரு வழி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம காலையிலேயே போய் அந்த பத்திரகாளியம்மன் கோவில் பூசாரி கிட்ட போய் பல விஷயங்களை சொல்லிடலாம், அதாவது இங்கே நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி போய் சொல்லவும் செய்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ இது ஏதோ ஒரு தீய சக்தி கூடவே இருக்குது, அதனால தான் அந்த பேய், அதாவது இந்த வளர்மதி அப்படிங்கிற அந்த பேய்க்கு இவ்வளோ பவர் இருக்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியலை அந்த டைமில். சரிம்மா, நான் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்கிறாருங்க. சரி ஐயா வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பூஜை சாதனங்களை அந்த வீட்டில் வாங்கி வைக்கவும் சொல்கிறாரு. அதே மாதிரி வாங்கியும் வச்சிடுறாங்க. இந்த பூஜை சாதனங்கள் வீட்டுடைய ஹாலில் வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக 9 மணிக்கு அந்த பூசாரியும் வீட்டுக்கு வர்றாருங்க. அப்படி வீட்டுக்கு அவர் சில பல பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே அங்கே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ண ஆரம்பித்த நேரத்திலிருந்தே அவங்க வீட்டுக்குள்ளாடி யாரோ அழுதுகிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சத்தம் கேட்க கேட்க அந்த பூசாரி சில பத்திரகாளி அம்மனுடைய பாடல்கள்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாட பாட அந்த இடத்துக்குள்ளாடி ஒரு நிலைநடுக்கம் மாதிரி அவங்க உடம்புக்குள்ளெல்லாம் ஏற்பட்டிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சில செம்பு பானையெல்லாம் கீழே விழுந்திருக்குங்க. கிச்சனில் இருக்கக்கூடிய செம்பு பானையெல்லாம் கீழே விழுந்திருக்குது. அந்த நேரத்துக்கு தாங்க நம்மளுடைய விஜயகுமாரியுடைய உடம்புக்குள்ளாடி அந்த ஒரு பெண்ணுடைய உருவ தோற்றம் அப்படியே தெரியுதுங்க. இதை பார்த்தது யார் அப்படின்னா, பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுங்க. 3 பிள்ளைகளையும் இவங்களுடைய தம்பி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இங்கே இருக்கிறாங்க. பூசாரியோட சேர்த்து 3 பேருங்க. இதை பார்க்குற அந்த ஹஸ்பண்டான அந்த நபருக்கு என்ன செய்யணும்னு தெரியலைங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த பூசாரி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கேட்கும்போது தாங்க தன்னுடைய பேரை இப்போந்தாங்க சொல்லுது. அதாவது பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுதுங்க. பாரிஜாதமா? இவ சொல்ற பேர், அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்த பேர் என்ன அப்படின்னா வளர்மதி தான் இறந்து போனாங்க. ஆனா வளர்மதியை பிடிச்சிருந்து பாத்தீங்களா இந்த பேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஷயம். அந்த பேய் யாருன்னா பாரிஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய பேய்ங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தது எதுவுமே வளர்மதியுடைய ஆன்மா கிடையாதுங்க. இந்த பாரிஜாதம்ங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க. இந்த பாரிஜாதம் யாரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பூசாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. பாரிஜாதம் அப்படிங்கிற அந்த பெண் இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த மில்லில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் 1999ங்க. இந்த 99 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மில்லில் ஒரு தீ விபத்து நடந்திருக்குங்க. அந்த தீ விபத்தில் இந்த பெண் மட்டும் இன்னும் 2 பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த பெண்களுடைய ஆன்மா அங்க தாங்க இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மில்லுல அதன் பிறகும் 2-3 பேர் தீ விபத்துல இறந்து போயிருக்கிறாங்க. சரி, அப்படி இறந்து போனவங்க யதார்த்தமாட்டு இறந்து போனாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாதுங்க. இந்த ஆன்மா தாங்க, அதாவது அந்த பாரிஜாதம்ங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க அவங்கள எல்லாருமே கொன்னதாட்டு அங்க எல்லாமே தெரிய வருதுங்க. சரி, உன்னுடைய ஊரங்க பேரங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஊர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஊர் தாண்டின உடனே அவங்களுடைய ஊர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது மில்லுக்கு பக்கத்திலே இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுறாங்க. அதுக்கு மேலே அந்த பாரிஜாதம்ங்கிற அந்த பெண்ணுடைய டீட்டெயில் எதுவும் கேட்கப்படலைங்க. சரி, இந்த உடம்பை விட்டு நீ வெளியே போகிறதுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது நிறைய விஷயங்களை கேட்டிருக்குங்க. என்ன அப்படின்னா, நரபலி கேட்டிருக்குது. எப்படிப்பட்ட நரபலின்னா, இந்த பெண், அதாவது நம்மளுடைய விஜயகுமாரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கடைசி மகளை கரெக்டாக 7.5 வயசு, அவங்களுக்கு இப்போ அந்த டைமில் 7.5 வயசு நடந்துட்டு இருந்திருக்குது. அந்த டைமில் தான் எனக்கு பலியிடணும், வரக்கூடிய அமாவாசையில் பலியிட்டு என்ன நீங்கள் இங்கே பூஜிக்கணும், அதாவது அந்த வீட்டில் சாமியாட்டே ஆக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கேட்டிருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல பத்ரகாளி அம்மனுடைய அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இளநீர் ஒரு 3 இளநீரை கொண்டு அதில் கடமந்திரம்லாம் ஜெபிச்சு இந்த பெண்ணுடைய ஆன்மா மற்றும் வளர்மதியுடைய ஆன்மா, அதன் பிறகும் 2-3 ஆன்மாக்கள் இருந்திருக்குங்க. இதை எல்லாத்தையுமே அந்த இளநீரில் கடமந்திரம் ஜெபிச்சு அடைச்சிடுறாருங்க. அடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ள ஒரு சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாடும் இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலோட சேர்ந்தாப்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போய் நரபலி பூஜையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோழிகளை பலியிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மண்ணுக்குள்ள அந்த 3 இளநீர்களையும் பூத்திடுறாங்க. அதாவது புதைச்சி வச்சிடுறாங்க. புதைச்சி முடிஞ்ச பிறகுதாங்க இவங்களுக்கு ஒரு நிம்மதியே வந்திருக்குது. யாருக்கு? நம்மளுடைய விஜயகுமாரிக்குங்க.
அப்படிதாங்க இந்த சம்பவம் விஜயகுமாரியுடைய லைஃப்ல நடந்திருக்குது. அதன் பிறகு விஜயகுமாரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சில பல நேர்த்தி கடன்கள்லாம் நேர்ந்து அதன் பிறகு அவங்களுக்கு அந்த உடல்நிலையும் சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் இப்போ அந்த ஊருக்குள்ள நாங்கள் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியில் அவுட்டர் ஏரியாவில் வந்துட்டோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க விஜயகுமாரி. அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிட்டேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.